பிள்ளைகளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா தாய் தந்தையர் சரியாக வாழணும். தாய் தந்தையர் எந்த அளவுக்கு சரியாக வாழ்கிறாங்களோ அதன் தொடர்ச்சி தான் பிள்ளைகளோட வாழ்க்கை. ஒரு தாய் தந்தையரின் ஒரு சிறப்பான ஒரு நல்வாழ்க்கையின் தொடர்ச்சி தான் பிள்ளைகளோட வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தையர் நாம தான் கெட்டு போயிட்டோம், நம்ம பிள்ளைகளாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமது பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்காக நாமளும் நல்லா இருக்கணும். ஏன்னா அதோட தொடர்ச்சி தான், ஒரு தாய் தந்தையரின் தொடர்ச்சி தான். அது ஒரு சங்கிலி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதனால் ஒரு தாய் தந்தை தனது வாழ்க்கையை அலட்சியப்படுத்தி விட்டு தனது பிள்ளைகளோட வாழ்க்கையை லட்சியப்படுத்துகிறாங்க. நாம் குடிச்சிக்கிறோம், அல்லது தண்ணி அடிக்கிறோம், சிகரெட் பிடிக்கிறோம், நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக இருக்கணும், சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு தாய் தந்தையர் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனது பிள்ளைகள் தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னா தாய் தந்தையர் அதை கடைப்பிடிக்கணும். ஏன்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க என்றைக்காக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர் சிகரெட் பிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அதில் தண்ணி அடிக்கிறாங்கன்னா அது என்றைக்காவது ஒரு நாள் அதை குழந்தைங்க பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அது ஒரு ஆழ்மன பதிவாக இருக்கும். தந்தை தான் அவங்க ஆழ்மன பதிவாக இருந்து ஏதாவது ஒரு தருணத்தில் அவங்களுக்கு அந்த தந்தை செய்த தாய் தந்தையர்கள் எந்த செயலை செஞ்சாங்களோ அதே செயலை இந்த பிள்ளைகளும் தொடர்ந்து செய்வாங்க. அதற்கான மனநிலை அவர்களுக்கு ஏதாவது ஒரு தருணத்தில் வந்துவிடும். அதை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். இது போன்ற சூழ்நிலையில் ஒருவர் மது அருந்துகிறார்கள், புகைப்பிடிக்கிறார்கள். நம்ம தந்தை அப்படித்தானே புகைப்பிடித்தார் அப்படின்னா எது போன்ற சூழ்நிலையில் அவர் புகைப்பிடித்தார்? ஏன்னா அந்த ஆராய்ச்சி அவர்கள் ஆழ்மனதில் நிகழும். அதனால் தந்தை செய்த அதே செயலை இந்த பிள்ளைகள் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. தந்தை என்ன செஞ்சாரோ அதை கண்டிப்பாக செய்வாங்க. அவர் திருடினார்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகளும் திருடுவாங்க. அதனால் ஒரு தந்தையின் வாழ்க்கையின் தொடர்ச்சி தான் பிள்ளைகளோடது. தந்தை வாழ்க்கை வேறு, பிள்ளைகளோட வாழ்க்கை என்பது வேறு கிடையாது. தந்தை எதை செய்தாரோ கண்டிப்பாக அந்த பிள்ளைகளும் அதை செய்வாங்க. அதனால் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதன்படி அந்த தந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த தந்தைகளின் முயற்சி, தாய் தந்தையரின் முயற்சி, அதுதான் பிள்ளைகளிடத்தில் வெற்றி பெறுமே தவிர அந்த பிள்ளைகள் தனியாக ஒரு முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும். நம்ம வாழ்க்கை தான் நாசமாக போச்சு, நம்ம தான் பீடி சிகரெட்டு தண்ணின்னு அடித்து நம்ம வாழ்க்கை நாசமாக போச்சு, நம்ம பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அதில் ஒரு தொடர்ச்சியே இல்லை. பிள்ளைகள் தனியாக ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு தந்தை தாய் தந்தையரின் வாழ்க்கையோட அடுத்த கட்டம் தான், அது ஒரு தொடர்ச்சி அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். கண்டிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் வாழ்க்கை மோசமான வழியில் போகிற காரணம் இந்த பெற்றோர்கள் குறிப்பாக அந்த பெற்றோர்கள் சரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதில்லை, ஒரு முன்னுதாரணமாக இருப்பதில்லை. ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, பிள்ளைகள் முன்னாடியே பிடிக்கிறாங்க. அதை பிள்ளைகள் முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க. இப்போ வீட்டிலே இருந்துக்கிட்டு வீட்டில் உள்ள வேலையை மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எடுத்து போட்டு இவங்க செய்கிறாங்க. அதனால் மற்றவங்கள சோம்பேறி ஆக்குறாங்க. அதனால் இது அப்படி பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இந்த ஆசை இது போன்று தனது தாயை போன்று நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தைங்க நினைக்கிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்குது. அந்த ஆசை ஆழ்மனதில் அந்த பெண்களுக்கு இருக்கும். நம்மளும் நம்ம அம்மா மாதிரியே வீட்டில் இருக்கலாமே அப்படிங்கிறது. அதனால் வேலைக்கு போகணும் இந்த மாதிரி உணர்ச்சி. அந்த தாய் வேலைக்கு போயிருந்தால் தான் அந்த பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைகள் நாளைக்கு நாமளும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற, வீட்டில் இருக்கணுங்கிற இந்த எண்ணமே அவங்களுக்கு வராது. அப்படி ஒரு சிந்தனை, அப்படி ஒரு ஆசை, ஏக்கம் எதுவுமே வராது. அதனால் பெற்றோர்கள் பெற்றோர்களின் வாழ்க்கையின் தொடர்ச்சி தான் பிள்ளைகளோட வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன வாழ்கிறீங்கன்னா அதுதான் பிள்ளைகளுக்கு போய் சேரும். அடுத்த கட்டத்துக்கு அவங்க அதை வாழ்வார்கள். அந்த பொறுப்பை அவங்க அடுத்தடுத்த தலைமுறை வாழ்வாங்க. அதனால் பெற்றோர்கள் பொறுப்பாக பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ தான் அதோட தொடர்ச்சியாக பிள்ளைகளும் அதே போன்று நல்வாழ்க்கையை வாழ்வார்கள். நிறைய ஒரு வாழ்க்கை பெற்றோர்கள் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்கிறது, பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறது. அதனால் பெற்றோர்களைத்தான் பிள்ளைகள் முன்மாதிரியாக கருதுகிறார்கள். நல்ல வாழ்க்கையை அவர்கள் எங்கே போய் கற்றுப்பாங்க? பெற்றோர்கள் வாழ்ந்தால் தான், அவங்க வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து தான் பிள்ளைங்க கற்றுப்பாங்க. அங்கேருந்து தான் அவங்கள தான் முன்னுதாரணமாக நினைக்கிறாங்க. பெற்றோர்கள் எதை செய்தாலும் அதை பிள்ளைகள் செய்வார்கள். அப்படித்தான் அது நியதியாக இருக்கிறது. அதனால் பெற்றோர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்பற்ற வகையில் பெற்றோர்கள் நிறைய பேர் அப்படி நடந்துக்கிட்டனால தான் நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கை நாசமாக போனதுக்கு அதுவே காரணமாக இருக்குது.